ஏதோ பெருசா திருவிழா மாதிரிலாம் பண்றாரு. அவசியம் நீங்களும் உங்க வீட்டம்மா வரணும். வைக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ண போறதே நான் தான். கிடைக்குமா? நீ சுயநலவாதி தானே? அப்புறம் என்ன இப்ப மட்டும் மத்தவங்களுக்கு என்ன மாமா இது? நீ டென்ஷன் ஆகாத காவேரி, நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பசுபதி பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் ரொம்பவுமே டீஸ் பண்ணுறாங்க. ஏன் இங்கே பார்த்தியா நிச்சயத்தை நீ தடுத்து நிறுத்தினீல, இப்போ பார்த்தியா கல்யாணத்தை உன்னால் தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராகினி வந்து அவங்க தாலியை காட்டுறாங்க. காவேரி வந்து ரொம்பவுமே கோவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷன் வச்சுருக்கோம், நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டும் போயிடுறாங்க. பசுபதி போனதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரிக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வந்து வீட்டில் தங்க வைக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். அதனால் நீ அவங்கள பற்றி பயந்துட்டுருக்காத. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அவங்களால வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காவேரியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கங்காவும் மாமாவும் வராங்க. இதை பார்த்துட்டு காவேரி வந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பிடிக்காமல் பேசாமல் போகிறாங்க. இந்த மாதிரி